நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி. எனக்கு அன்பான சகர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் தாராள குணம் படைத்த கடவுள். நம்மிடம் இருக்கும் எல்லாமே அவர்தான் கொடுத்தார். தங்கம், வெள்ளி என இந்த பூமியில் இருக்கும் எல்லா இயற்கை வளங்களுக்கும் அவர்தான் சொந்தக்காரர். உயிர்களை பாதுகாக்க அவர் அவற்றை பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு, இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் இருந்த அந்த 40 வருட காலம் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எலிசா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். தன்னை உண்மையோடு வணங்கிய ஒரு விதவையிடம் இருந்த சிறிதளவு எண்ணெயை பல மடங்காக்கினார். கடவுள் செய்த அந்த அற்புதத்தால் தன்னுடைய கடனையெல்லாம் அவள் அடைத்தாள். அதோடு அவளும் அவளுடைய மகன்களும் உயிர் பிழைப்பதற்கு தேவையான பணமும் அவளுக்கு கிடைத்தது. எனக்கு பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை எல்லாம், அற்புதங்களை எல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். இதை தியானிக்கும்போது நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் சகலத்தையும் ஆசீர்வதித்து நமக்கு தேவையானதை எல்லாம் பூர்த்தி செய்ய கிருபை செய்கிறார். ஆனால் நாம் இதோடைய ஆண்டவருடைய செயலை மகிமைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவரிடத்திலிருந்து இலவசமாக பெற்றோம். அதை நாம் இலவசமாக கொடுக்க வேண்டும். மன கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடாது. அதற்கு மாறாக மனதார கொடுக்க வேண்டும். ஏழை விதவை 2 நாணயம் அவ்வளோதான் இருந்தது. அந்த 2 நாணயத்தை காணிக்கை பெட்டியிலே போட்டார். அதை ஆண்டவர் பார்த்தார், ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு எத்தனையோ மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிற மக்களை நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும். அதை தான் இங்கு வசனத்திலே அவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு அநேக வழிகள் உண்டு. ஆனால் இதுவே ஒரு உன்னத வழியும் கூட. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கருவியாக பயன்படுத்தி சக மக்களை சந்தோஷத்திலே கொண்டு வருகிறார். அவருடைய அன்பை நம் மூலியமாக மற்றவர்கள் உணர செய்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இனி வரும் காலங்களிலே அனைவருக்கும் கொடுத்து உதவுவதற்கு நாம் மனமுள்ளவர்களாக இருக்க ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் சொல்லப்பட்டது போல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அப்பா, உங்களை கனம் பண்ண வேண்டிய மகளாக மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, மனம் கசப்படைந்து கொடுக்க வேண்டாம். ஆனால் நாங்கள் மனதார கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்துடும் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, இந்த உலகம் சுயநல போக்கோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அப்பா, உம்மை நேசிக்கிற மக்களாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை தெரியப்படுத்துவதற்காக தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் சேவையை பெறுவதற்காக அல்ல, சேவையை தருபவதற்காகத்தான் நீர் எங்களை இரட்சித்தீர், ஈர்த்தீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போ அநேக மக்கள், பல பேருக்கு உதவி செய்கிற சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். என் சபை போதர்களுக்கு அநேக மக்களுக்கு எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி.